ஏய், உனக்கு ஒரு தடவை சொன்னாலாம் புரியாதா? முதல்ல இங்க இருந்து கிளம்பு. நீ சாப்பிட்டதும் நான் கிளம்பிடுறேன். நான் கேட்டேனா? உன்கிட்ட சாப்பாடு எடுத்துட்டு வான்னு நான் கேட்டேனா? யார கேட்டு இதெல்லாம் பண்ற? யார கேட்கணும் மாமா? நீ என்னோட மாமா, நான் உன் முறை பொண்ணு. உனக்கு சமைக்கிறதுக்கு நான் யார கேட்கணும்? ஆசை ஆசையா சமைச்சு எடுத்துட்டு வந்தா இப்படி பேசுறிய மாமா? ஒருவேளை என்னை விட ஸ்பெஷலா ஆனந்தி ஏதாவது சமைச்சு கொண்டு வந்திருக்காங்களா? முத்தண்ண, அந்த பக்கம் ஜெயந்தி அக்கா, இந்த பக்கம் சௌ சௌ. கரெக்டா? என்ன அங்கேயே நின்னுட்டீங்க? வாங்க. இதுதான் துளசியா? இல்ல, புதினா. பாய் முன்னு கொஞ்சம் வரியா? நீங்கெல்லாம் யாருன்னு நான் கரெக்டா சொல்லிட்டேன். ஆனா நான் யாருன்னு நீங்க சொல்லுங்க பாக்கலாம். அதான் செக்யூரிட்டி சொன்னாரே துளசி வந்திருக்காங்கன்னு. ஓஹோ, அதனால கண்டுபிடிச்சீங்க. இல்லன்னா கண்டுபிடிச்சிருக்க மாட்டீங்க. பேசி முடிச்சிட்டியா? நான் ஆட்டோ வர சொல்றேன். தயவு செஞ்சு இங்க கிளம்பிடு. என்ன மாமா நீ? வீட்ல இருந்து வந்த எனக்கு திரும்ப போக தெரியாதா? நான் ஒன்னும் கிராமத்துல இருந்து வந்த பொண்ணு இல்ல, டவுன்லயே வளர்ந்த பொண்ணு. எனக்கும் சென்னையில எல்லா இடமும் தெரியும். நான் திரும்பி வீட்டுக்கு போயிடுவேன், நீ கவலைப்படாத. ஆமா, நீங்கெல்லாம் சாப்பிட்டீங்களா? பிரேக் டைம் ஆயிடுச்சுல்ல? துளசி, நான் சொல்றேன், உனக்கு புரியுதா இல்லையா? நான் என்ன பேசிட்டு இருக்கேன், நீ என்ன பேசிட்டு இருக்க? எனக்கு பசிக்கலன்னு சொன்ன. நீங்க இருந்து கிளம்பு. நீ சாப்பிட்ட அடுத்த செகண்ட் நான் இங்க இருந்து போயிடுறேன். இல்லன்னு வையே, இங்கதான் இருப்பேன். ஆமா, நீ காலையிலயும் சாப்பிடல, இவ்ளோ நேரம் ஆச்சு, இப்பவும் பசிக்கலன்னு சொல்ற. சௌசௌ, முத்தண்ணே, ஜெயந்தி அக்கா, மாமாவை சாப்பிட வைக்க வேண்டியது உங்களோட பொறுப்பு. ஏன் சொல்றேன் தெரியுமா? மாமா சாப்பிடும்போது மத்தி மீன் குழம்பும் வஞ்சர மீன் வறுவலையும் நீங்களும் டேஸ்ட் பண்ணி பாருங்க. நீங்க டேஸ்ட் பண்ணீங்கன்னு வைங்க, நாளையில இருந்து மாமா கிட்ட துளசி செஞ்ச சாப்பாடையே கொண்டு வான்னு சொல்லுவீங்க. வஞ்சர வறுவல் எனக்கு ரொம்ப பிடிக்குமே. ஏய் சௌசோ, எச்சி விட்ட வாயிலே குத்துவேன். கம்முன்னு இருக்கும். துளசி, நீ என்ன சொன்னாலும் சரி, நான் இப்ப சாப்பிட போறதில்ல. நீங்க இருந்து கிளம்பு. திரும்ப திரும்ப அதையே சொல்லாத மாமா. நான் ஆசை ஆசையா சமைச்சு கொண்டு வந்திருக்கேன், அத போய் வேண்டான்னு சொல்ற. ஆமா, நீங்கெல்லாம் வந்திருக்கீங்க, எங்க ஆனந்திய காணோம்? ஆனந்தியெல்லாம் பார்க்கணும் தான் நான் ரொம்ப ஆசையா கம்பெனிக்கு வந்தேன். இதுக்கு மேல உன்கிட்ட பேசி பிரயோஜனம் இல்ல, நான் போறேன். மாமா 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 மாமா, என்னங்க இது? அதான் போயிட்டான்ல, அப்புறம் என்ன, கிளம்ப வேண்டியது தானே? எப்படா கிளம்புவான்னு இருக்கீங்க? ஆமா, அன்பு மாமாக்கும் ஆனந்திக்கும் ஏதாவது பிரச்சனையா? காலையில இருந்து மாமா கோமாவே இருக்காரு. கரெக்டா கண்டுபிடிச்சிட்டா. அப்படி ஏதாவது இருந்ததுன்னா சொல்லுங்க, நான் சரி பண்றேன். இது வரைக்கும் பெருசா சண்டை எதுவும் இல்ல, இனிமே வராம இருக்கணும். என்ன முத்தண்ணே, ஏதோ பொடி வச்சு பேசுற மாதிரி தெரியுது. உங்களுக்கெல்லாம் என்ன பார்க்கும்போது தப்பா தெரியுதுல்ல? ஆனா நான் எவ்வளவு நல்லவ தெரியுமா? அதை விட ஆனந்தி ரொம்ப நல்லவ. அந்த நல்லவங்கள தான் நான் பார்க்கணும்னு வந்தேன். போய் கூப்பிடுங்க, பாப்போம். துளசி, அவ வரமாட்டா. ஏன்? ஏன்னா அவளுக்கு கொஞ்சம் வேலை இருக்கு.
ஆனா என் மாமா தான் ரொம்ப நல்லவர்னு சொல்லுவாங்க. ஆனா என்கிட்ட என் மாமா எப்படி கோவப்படுறாருன்னு பாத்தீங்களா? நான் அவருக்காக இந்த வெயில்ல அந்த அடுப்பு கிட்ட நின்னு ஆசையா கஷ்டப்பட்டு சமைச்சிட்டு வந்தா பாராட்ட கூட வேண்டாம், திட்டாமையாவது இருக்கலாம்ல. ஒரு 2 வாயாச்சும் சாப்பிட்டா குறைஞ்சா போயிடுவாரு. இந்த மாதிரி ஒரு பொண்ணு மனச உடைக்கிற மாதிரி பேசுறாரே, இப்படிதான் ஆனந்தி கிட்டயும் பேசுவாரா? எப்படி அவங்க லவ் பண்ணாங்க? இவ்ளோ கோவக்காரரு. ஏன் ஓ மனசுல லவ் இல்லையா? என் மனசுல இருக்கிறது தான் லவ். சின்ன வயசுல இருந்தே மாமாவை பார்த்து பழகி அவரை பத்தி முழுசா தெரிஞ்சுக்கிட்டு வந்த லவ். ஆனா ஆனந்திங்கிறவங்க எங்க இருந்தோ கிராமத்துல இருந்து வந்து திடீர்னு மாமா வாழ்க்கையில வந்த பொண்ணாச்சே, அதனால கேக்குறேன்.